நான் பேசாமல் ஒரு விமானம் வாங்கிடலாம்னு இருக்கேன். ஏன்னா சென்னை டிராஃபிக்கில் என்னால் ஒன்றும் வர முடியல. ஐயா நம்முடைய மனங்கவர்ந்த எழுத்தாளர் மாலன் ஐயா அவர்களுடைய பேச்சை கேட்கறதுக்கு ரொம்ப வேகமாக நான் வந்து சேர்ந்தேன். ஆனாலும் முடியலை. அவர் கூட என்ன சொன்னார், மாணவர்கள் தான் லேட்டாக வரலாம் அப்படின்னு. அந்த சவுண்டை இன்னும் கொஞ்சம் கூட்டினாங்கன்னா அது மட்டும் கேட்கும். அது போய் சொல்லிட்டாங்க வராது. அது என்ன பாத்ரூம் டான்ஸ் மாதிரி என்னது அது? இல்ல அவங்களை இங்க இருந்து வாசிக்க சொன்னா கூட நல்லா இருக்கும், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இல்ல சவுண்டை குறைச்சா கூட போதும். தோகை மயில் உழவும் கந்தன் சுடற்கரத்திற்கும் வெற்றி வாகையை சுமக்கும் வேலை வணங்குவது எமக்கு வேலை திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணைமுகத்தானை காதலால் கூப்புறுதன் கை. பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழகத்தில் ஊர்தோறும் நடைபெறுகின்ற புத்தக திருவிழாவினுடைய தலைமை இடமாக சென்னை மாநகரிலே நடைபெறுகின்ற 48வது புத்தக திருவிழாவிலே என்னையும் ஒருவனாக அழைத்து பேசுவதற்கான நல்ல வாய்ப்பை தந்து என்னை வரவேற்று இங்கே சிறப்பு செய்திருக்கக்கூடிய நம்முடைய பப்பாசினுடைய தலைவர் வணக்கத்துக்குரிய ஐயா திருமிகு சேது சுக்கலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கே உட்கார்ந்து அதே போல இந்த நிகழ்ச்சியிலே இங்கே வரவேற்பு நல்கி நம்மை அன்போடு வரவேற்று பெருமை சேர்த்திருக்கின்ற பப்பாசினுடைய மேலாள் தலைவர் வணக்கத்துக்குரிய ஐயா வைரவன் அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நன்றியுரை கூற இருக்கின்ற நம்முடைய செயற்குழு உறுப்பினர் திரு பாலாஜி அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்து, நான் வாசிக்க தொடங்கிய காலத்திலிருந்து விடாமல் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் பட்டியல் என்று வைத்தால் அதில் மாலன் அவர்களுக்கு தனியிடம் உண்டு. அவரை எப்போதும் நான் விடாமல் வாசித்துக் கொண்டிருப்பவன். அதோடு மட்டுமில்லை, நானும் சில புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். கையெழுத்து பத்திரிகை கூட நடத்தி இருக்கிறேன். அப்படி நான் கையெழுத்து பத்திரிகை நடத்துகிற போது சாதியிலே ஒரு போட்டி வைத்தார்கள். தமிழ்நாட்டு கையெழுத்து பத்திரிகைன்னா என்னன்னு இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு சரியா தெரியாது. நான் ஒரு தடவை ஒரு பேட்டியில நான் கையெழுத்து பத்திரிகை நடத்துறேன்னு சொன்னேன். அந்த பேட்டி எடுத்த அந்த அம்மா என்கிட்ட கேட்டாங்க, எத்தனை பிரதி அச்சிட்டு வைக்கணும்னு கேட்டாங்க. ஐயோ, கையெழுத்து பிரதின்னா அச்சிடுறது இல்லைங்க, கையிலேயே எழுதுறது அதான் கையெழுத்து பிரதி. கார்பன் வச்சு எழுதுவோம். படம் போட தெரிஞ்சவங்க படம் போடுவாங்க, அதே மாதிரி அழகா எழுதுறவங்க எழுதுவாங்க. அந்த ஒரு 5 புத்தகம் வந்தா பெரிய ஆச்சரியம். அப்படி நான் கையெழுத்து பத்திரிகையை நடத்தினேன். அதுக்கு பேர் கலை ஓசைன்னு பேர் வச்சிருந்தேன் நான். அப்ப சாவி என்ன பண்ணாருன்னா, சா விஸ்வநாதன் அவர்கள், ஏன்னா முழுவதும் கேட்டுட்டு கடைசி வரைக்கும் அது யாருன்னு தெரியாம போச்சுன்னு சொல்லக்கூடாது. சா விஸ்வநாதன் அவர்கள் யாருன்னு கேட்டா, திரையுலகத்தில் ஸ்ரீதர், அதே போல பாலச்சந்தர், பாரதி ராஜா போல எழுத்தாளர் உலகில் நல்ல எழுத்தாளர்களை நமக்கு அறிமுகப்படுத்திய ஒரு பெருமை யாருக்கு உண்டு என்று கேட்டால் எழுத்தாளர் சா விஸ்வநாதன் அவர்கள் தான் உண்டு. அவர் எழுதின வாஷிங்டனில் திருமணம்னு
ஒரு புத்தகம் நீங்கள் இது தொடர் அது காலத்தில் படிச்சிருப்பீங்க, பின்னாடி புத்தகமாக கூட வந்தது, பிறகு நாடகமாக வந்தது, அதை படமாக கூட எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க, குறும்படமாக மாதிரி எடுத்தாங்க போட்டிருக்கு. அதில் நிறைய மாறுதல் பண்ணிட்டு சாவிகிட்ட போட்டு காமிச்சாங்களாம். இதில் வந்து உங்கள் பேரை போட்டுக்கிறோம்னு போடுங்க, நீங்கள் மாற்றிருக்கிறதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு தரேன் ஒரே வார்த்தையில். இப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் காலத்தில் நல்ல எழுத்தாளர்களை அறிமுகம் பண்ணுற போது ஐயா மாலன் அவர்கள், பாலகுமாரன் அவர்கள், சுப்பிரமணிய ராஜ் அவர்கள் போன்ற எழுத்தாளர்கள்லாம் உருவாக்கிய பெருமை அவருக்கு உண்டு. அவர் ஒரு அருமையான வேலை செஞ்சார். நல்ல வேலை நிறுத்திட்டாங்க, ரொம்ப நன்றிங்க, எல்லாரும் கை தட்டுங்க, அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கையெழுத்து பத்திரிகை நடத்தக்கூடியவர்களுடைய பிரதிகள்லாம் அனுப்புங்க. அதில் நல்ல பிரதிக்கு நாம் வந்து அவங்களுடைய பேர் போட்டு பரிசு கொடுப்போம்னு சொல்லி நம்முடைய எழுத்தாளர் பாலன் அவர்களுடைய தலைமையில் தான் செஞ்சாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்திரிகையில் ஏன் பத்திரிகையும் ஒன்று நான் நடத்துனது. அது ஏன் பத்திரிகைன்னு ஏன் சொல்கிறது தெரியுமா? 32 பக்கம் நான் தான் எழுதுவேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போ வேறு வழி என்ன, யார் யார்கிட்ட கேட்குறது, அதனால் எழுதுறது உண்டு. அப்போ எனக்கு அவங்க ஒரு கடிதம் கூட எழுதியிருந்தாங்க, புதிய பத்திரிகை ஒன்று தொடங்க போகிறோம், திசைகள். அவர் தொடங்கின அந்த பத்திரிகையினுடைய பேர் வந்து திசைகள். அந்த பத்திரிகையில் உங்களை போன்ற இளைஞர்கள் நீங்கள் வந்து அதில் கலந்துக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும்னு எழுதினார். நான் இன்றைக்கும் அந்த கடிதத்தை வைத்திருக்கிறேன், உங்களுடைய கையெழுத்தோடு அதை நான் வச்சிருக்கிறேன். அதே போல் என்னுடைய நூல்கள் வெளியீட்டு விழாவுக்கு அவர்கள் வந்து தலைமையேற்று நடத்தினார்கள். என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் இந்த நூலை வெளியிட்டார். அப்போ அவர்கள் அருமையாக தொடர்ந்து பேசி என்னை ஊக்குவித்தார்கள். இப்போ நான் உள்ளே வர்றப்போ கூட சொன்னாங்க, மாணவர்கள் தான் லேட்டாக வருவாங்க, இப்போ ஆசிரியர் லேட்டாக வர்றாருன்னு. நான் மாணவன் தாங்க, இன்னும் படிக்கிறேன்ல, இப்போ கூட நான் படிச்சுட்டு தான் இருக்கிறேன், அதனால் விடாமல் படிச்சுட்டு இருப்பேன். மிக்க மகிழ்ச்சி. அவருடைய அந்த பேச்சில் வந்து இன்னைக்கு குறுந்தொகையை பற்றி பேசுகிற போது எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது பாருங்க. அது ஒப்பிட்டு அவர் பேசுகிறார். அந்த என்னென்ன பாடல்கள் வேணுமோ அவ்வளவையும் எடுத்து சொல்லி அழகாக பேசுகிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் நினச்சா அதை வச்சு நிறைய கதைகள் எழுதலாம். ஏற்கனவே சங்க சித்திரங்கள்னு ஜெயமோகன் வந்து ஆனந்த விடல் எழுதிட்டு வந்தார். அந்த அதே போல் இன்னைக்கு எது வேணாலும் எடுத்து எழுத முடியும். அதை இன்னொன்று சொன்னார், இந்த குறுந்தொகையை தான் ஏகே ராமானுஜம்னு எங்கள் தியாகராசர் கல்லூரியில் ஆங்கிலத்துறையில் இருந்தவர் மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் வெளியிட்ட போது அப்போ தான் உலகம் விழிச்சு பார்த்துச்சுங்க, இப்படியெல்லாம் இலக்கியம் இருக்கா அப்படின்னு. 2000 ஆண்டுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இலக்கியம்னா அவங்களால நம்ப முடியலை. அப்படியான ஒரு ஆச்சரியம் குறுந்தொகை. எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, சங்கர் படத்தில் கூட இவ்வளவு கேமரா கிடையாது. நான் அந்த ஷூட்டிங்கெல்லாம் போயிருக்கேன், அவர் என்னை அறிமுகப்படுத்துகிறேன். யாழ் நீ சொன்ன மாதிரி நான் நிறைய படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன், சின்ன திரையிலையும் வர்றேன், பெரிய திரையிலையும் வர்றேன். இன்னும் ஒரு கேமரா 2 கேமரா இருக்கும், 13 கேமராவா, அடே அப்பா, இது நேரலையாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டு இருக்கா? அது இன்னும் ஆச்சரியம். இந்த நேரலை போகிறதுல ஒரு பெருமை என்னன்னா, நம்ம எல்லா இடத்துக்கும் போவோம். இதில் ஒரு சங்கடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கல்யாண வீட்டில் நான் பேசிக்கிட்டு இருக்கப்ப பட்டிமன்றம் பேசுகிறோம், அதில் அதை போய் நேரலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நேரலை பண்ணுறது எனக்கு தெரியாது. அப்போ ஒரு குறுஞ்செய்தி ஒருத்தர் எனக்கு போடுறாரு, வந்ததுக்குள்ளே 4 காப்பி குடிச்சிட்டு போட்டிருக்கு அப்படிங்கிறாரு. நான் என்ன பேசுகிறேன்னு அவர் பார்க்கல, நான் காப்பி குடிச்சல உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி இருக்கட்டு, பரவாயில்ல. இங்கே இத்தனை கேமராக்கள் மூலமாக நல்ல கற்றறிந்த சார்ந்தோருடைய பேச்சுக்களை பதிவு செய்து உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அத்தனை தொலைக்காட்சி நேயர்களுக்கும் சேனல்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இருக்கிறது பின்னாடி தெரியலன்னா கொஞ்சம் சேர நகட்டி போட்டு வந்து உட்காந்துக்கலாம். ஒன்றும் சரியாக தெரியுதுங்களா? இல்லை போதும் அப்படின்னா பரவாயில்ல, அங்கேருந்தே பார்த்துக்குறோம், போதும்னா பரவாயில்ல. இது முகம் பார்த்து பேசுறதுக்காக நான் வந்த உடனே சொன்னேன், முன்னாடி ஒரு 10 பேராவது உட்கார்ந்தா தான் எங்களுக்கு பேச ஓடும், கொஞ்சம் பார்த்து முகம் பார்த்து பேசணுமா இல்லையா, அதுக்காக. அதனால்
வந்திருக்கக்கூடிய பெருமக்கள், அதே போல பப்பாசியினுடைய பொறுப்பாளர்கள், குறிப்பாக அன்புக்குரிய செயலர் திரு முருகன் அவர்கள், அவர் தான் எப்பவும் எங்கே இருந்தாலும் உடனே ஃபோன் பண்ணி வரவேற்று இந்த நாளில் வந்து பேசுங்கன்னு சொல்லி எல்லா ஊர்களையும் நான் அவரை பார்க்குற வாய்ப்பு இருக்கும். தலைவர் அவர்கள் எல்லா இடங்களுக்கு வர முடியலனாலும் முக்கியமான இடங்கள்லாம் வந்து தோன்றி எங்களெல்லாம் மகிழ்விப்பார். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இங்கே 700க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் போடப்பட்டிருக்கிறாங்க. அதனுடைய செய்திகள் எல்லாம் 2 நாளைக்கு முதல்ல ஆனந்த விடலையும் பார்த்தேன். ஆனந்த விடல படத்தோட உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இப்படி இந்த புத்தக திருவிழாவுக்கு வருகை தரக்கூடிய அத்தனை பேரையும் பாராட்டி மகிழ்ந்து என்னுடைய பேச்சை நான் தொடங்குறேன். அவங்க சொன்னபோது அந்த குறுந்தொகை சொன்னாங்க பாருங்க, இந்த பேசுகிறப்ப மாத்திரம் இந்த தில்லானா மோனாம்பால் படத்தில் மாதிரி அமைதியாக இருந்து கேட்டால் தான் பேச முடியும். நீங்கள் தில்லானா மோனாம்பாலில் அவர் வாசிக்கிட்டு இருக்கப்போ ஒரு வெடி போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? உடனே என்ன செய்வார், அவர் டக்கு கொஞ்ச நேரம் பார்ப்பார். அதுக்குள்ளே பாலையா டக்குன்னு யாராவன் ஞான சூனியம் அப்படிம்பார். அப்புறம் அவர் வாசிக்கிறத நிப்பாட்டிட்டு எந்திரிச்சிடுவார். இவங்க அப்போ தான் பத்மினி வருவாங்க, பார்ப்பாங்க. கொஞ்சம் இருந்து நீங்கள் இதை என்னுடைய நாட்டியத்தை பார்க்கணுன்னு, இந்த வேட்டு சத்தத்துலையா அப்படின்னு கேட்பார். ஏன் வேட்டு சத்தத்தில் ஆட முடியாதா? ஆர்ப்பரிக்கும் அலையின் ஓசைகள், அதே போல் நீர்வீழ்ச்சியினுடைய ஓசை, இதெல்லாம் நம்ம வந்து ஆட முடியாதா, பாட முடியாதான்னு, ஆடு அப்படின்ட்டு போயிடுவார் அவர். அது உண்மைதாங்க. மன லயிச்சு பேசுறது மாதிரி இல்லை. இப்போ எங்களுக்கு என்ன சிரமம்னா, இந்த கல்யாண வீடுகளில் எங்களை பேச கூப்பிடுவாங்க. அது ஒரு தற்கொலை முயற்சி. அது யார் பேச்சும் யாரும் கேட்க மாட்டாங்க, நான் பேசணும். இப்போ சமீபத்தில் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தப்ப 3000 பேர் வந்திருந்தாங்க. நான் தான் பேச்சாளை. 3000 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் உட்காந்துருந்தேன். அதனால இனிமே கல்யாண வீடுகளுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம்னு நினச்ச போது இன்னொரு வீட்டில் வந்து கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், அங்கே யாரும் கேட்க மாட்டாங்களே அப்படின்னு. அவர் கேட்க மாட்டேங்கிட்டாரு. இந்த இடத்துல நீங்க சிரிக்கணும், சரியா? ஏன் நிலைமை இப்படி ஆகி போச்சு பாருங்க. என்ன தெரியுங்களா, டிவியா பார்த்து 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 நீங்க டிவிக்கு கை தட்ட மாட்டீங்கல்ல, அது மாதிரி ஆயிட்டோம். ஆள் வந்து நின்னாலுமே டிவியில் தான் வர்றாரு. இந்த வேற போட்டு வச்சுட்டாங்க. இது யார் கேட்டா? இப்ப நான் தான் நேரம் தெரியுதுல்ல. என்ன சைதாபேட்டில் இருந்தா பார்க்க போறாங்க நீ. இப்ப அது என்ன கஷ்டம் தெரியுங்களா, இந்த லிப்பு சிக்னஸ் ஆகாது. நாம் ஒரு பக்கம் பேசுகிறோம், அது ஒரு பக்கம் தெலுங்கு படம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். நல்ல வேலை நிப்பாட்டாங்க, ரொம்ப நன்றி. சொல்ல சொல்ல கேட்குறாங்களே, அருமையா இருக்கு. அங்கே நான் சொன்னேன், யாரும் கேட்க மாட்டாங்களே அப்படின்னு. அவர் சொன்னார், பரவாயில்ல நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டு போய் அதே தான் நடந்துச்சு. பொண்ணு மாப்பிள்ளைய தாலி கட்டி முடிச்ச உடனே என் கையில் மைக்கை கொடுத்துட்டாங்க. எங்கேயாவது போடியம் இருக்கு, ஹேண்ட் மைக்கை வச்சுக்கிட்டு பேசணும். பெரியோர்களே தாய்மார்களே 2 வாரத்தை தான் சொன்னேன். 300 பேர் மேடைக்கு ஓடி வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்குறோம்னு. அது எங்கள் ஊர் பக்கம்லாம் நல்ல மொய் செய்வாங்க. இப்போ யார் இங்கே பொக்கேன்னு கண்டுபிடிச்சான்னு தெரியல. இப்படி வாங்கி அப்படி போட்டு அப்படி போயிடுறாங்க. இந்த காசெல்லாம் கொடுக்கணும், பொண்ணு மாப்பிள்ளைக்கு பொண்ணு அது இதெல்லாம் செய்யணும். சரி இருக்கட்டும், எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்குறோம்னு கூட்டம் மேடைக்கு ஓடி வந்து என்னைய தள்ளிக்கிட்டே போகிறாங்க. அங்கிட்டு நின்று பேசி, இங்கிட்டு நின்று பேசி, இங்கிட்டு. நானும் விடலை. தமிழ் படித்தவன் பாருங்க, அங்கே 10 பாட்டு, இங்கே 8 தொகை, இங்கே குறுந்தொகை, ஏன்னா பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுறதுக்காக. அந்த கூட்டத்தில் ஒரு பாட்டி என்கிட்ட வந்து என்னை இப்படி தோளில் தட்டி அந்த ரூம்குள்ள போய் பேசியா ஒரு பெருமை இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. அது எவ்வளவு நல்ல கேள்வி பார்த்தீங்களா? தனியாக பேசுகிறவன் இங்கே பேசுகிறேன்னா அங்கே பேசுகிறேன். நான் இருக்கட்டும், பேசுகிறப்ப எப்பவுமே என்ன அப்படின்னா, வானொலியில் பேசுறது ஒரு வகைங்க. அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, நம்மளை தான் பேசணும், எல்லாரும் இருக்கிறதா நினச்சிக்கணும். அதில் இன்னொன்று என்னென்னா, வானொலியில் பேசுகிறப்போ உள்ளேருந்து ஒருத்தர் நமக்கு சைகை காட்டிக்கிட்டே இருப்பார். முடிக்க சொல்கிறப்ப அப்படிம்பாரு, அதே மாதிரி இப்படி டைம் காட்டுவார். இதெல்லாம் பார்க்கணும். ஒரு தடவை ஒரு நாட்டுப்புறத்து பாடல்கள் பாட வந்தவங்க, அவங்க இதெல்லாம் பழக்கம் இல்லாதவங்க, அவங்க உள்ள இருந்து அப்படின்லாம் காமிக்கிறாரு. ஒன்றும் நடக்கலை. அவர் அப்படின்னாரு,
அவர் எந்திரிச்சு ஒடியாந்தார் கூப்பிடுறாராக்குன்னு சொல்லி. இது பரவாயில்ல. நாதஸ்வரம் வாட்ச ஒருத்தர் ரொம்ப லயிச்சு கண்ணை மூடி வாட்சி அவர் சொல்றதை கவனிக்கவே இல்லை. டைம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அவர் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டு இப்படின்னு சொல்லி டைம் முடிஞ்சுன்னு காட்டுறாரு. இவர் நாதஸ்வரத்தை சுத்தி சுத்தி வாசிக்கிறாரு. இப்படி கேட்கிறாராக்குன்னு நினைச்சு அங்க பேசுறது ஒரு வகை. ஆனா பேச்சு பேசுறதாருன்னா முதல்ல ஆட்கள் முன்னாடி உட்கார்ந்து கேட்கணுங்க. இப்ப மேடையில பெரியவங்க இருக்காங்க, முன்னாடி தலைவர் இருக்காங்க, மற்றவர்களா இருக்காங்க. வெளியில இருந்து வரணும். 2000 வருஷத்துக்கு முதல்ல திருவள்ளுவர் சொன்னாரு, பேச்சு எப்படி அமையணும் அப்படின்னா கேட்டுக்கிட்டு இருக்கால கட்டி போடணும். கேளாதவர்கள், இந்த பேச்சை கேளாதவர்கள் ஐயோ நல்ல பேச்சை கேட்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படணும். இதுதான் பேச்சு. கேட்கிறவங்க மகிழணும், கேளாதவங்க வருந்தணும். இதுல கேளார் அப்படின்னா வெறும் கேட்காதவங்க அர்த்தம் இல்லைங்களா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பகைவர்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப யாரும் ஊரே யாவரும் கேள்வி அப்படின்னா அதுக்கு சுற்றத்தார்னு அர்த்தம். கேளார்னா பகைவர்னு அர்த்தம். பகைவனா இருந்தா கூட அவனும் விரும்புற மாதிரி உட்கார்ந்து பேசணுமா? இப்ப பாருங்க, நடக்குமா? நமக்கு பிடிக்காதவன் பேசுனா என்ன செய்வான்? போட்டுமியா அப்புறம் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். ஆனா அவங்களையும் இழுத்து உட்கார வைக்கணுமா? அதான் அந்த பேச்சுக்குரியது. அதுல முதல் ஒரு சொல்லு பாருங்க, கேட்டார் பிணிக்கும் தகையவாய். இந்த கேட்டாருக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்க. இதுக்கு ஒரு சொல்லுக்கு பரிமையாளர்கள் அப்படி எழுதுவாருங்க. ஒரு சொல்லுக்கு கேட்டாருன்னு என்ன தெரியுமா? ஏற்கனவே இந்த பேச்சை கேட்டிருந்தாலும் வரிமாறாம நாங்க பேசினாலும் திரும்பவும் கேட்கலாம் என்கின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுவதுதான் பேச்சா. இப்ப இன்னைக்கெல்லாம் எங்களுக்கு என்ன சொல்றீங்களா? முந்தி 10 ஜோக் இருந்தா நாங்க 10 வருஷம் பிழைச்சிருவோம். இப்ப அப்படி இல்லை. இப்ப ஒண்ணு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அது வந்துருது. அதை இன்னொரு ஆள் வேற சொல்லிடுறாரு. அதனால நான் சொன்னா அவர் தான் கேட்கிறாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு 20 வருஷத்துக்கு முதல்ல, நான் 25 வருஷத்துக்கு முதல்ல மதுரையில் பேசிட்டு மறுநாள் சேலத்துக்கு போறேன் ஒரு ரோட்டரி கிளப்ல பேசுறதுக்கு. பேசி முடிச்சோடனே எல்லாரும் கை கொடுத்தாங்க. அதுல ஒருத்தர் எனக்கு கிட்ட இதே பேச்சு தான் நேற்று மதுரையில் பேசுறீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் உடனே அவரை திருப்பி கேட்டேன், உன்னை யாரு இங்கே வர சொன்னா? நான் தான் ஊர் ஊரா போறேன், நீ எதுக்கு வர்ற? ஆப்ரேட்டர் முத நாளே படம் பார்த்துருவாரு, அதுக்காக 100 நாள் ஓட்டாம விடுவாரா? நாங்கள் பேசிதான் ஆகும். ஒரு தடவை கேட்டிருந்தா கூட அந்த கேட்டவர்களை மீண்டும் கேட்குமாறு அமர செய்யணும். கேட்டார், கேட்பார் இல்ல. கேட்பார்னா யாருன்னா எதிர்காலம். இப்பு இவ்வு எதிர்காலம், எதிர்கால சொற்கள். இட்டு இட்டு இரு இறந்த கால சொற்கள். நீங்க இதுக்காக எந்திரிச்சு போயிடக்கூடாது. இலக்கணம் ஆரம்பிச்சாங்க இருக்கு அப்படின்னு சொல்லி போகக்கூடாது. அதாவது ஒண்ணு இல்லைங்க, உண்டான் சாப்பிட்டான் அப்படின்னா அது இறந்த காலம். உண்பான் எதிர்காலம், உண்ணுகின்றான் நிகழ்காலம். இந்த நிகழ்காலத்துல ஒரு பாட்டுல ஒரு சொல்ல வைக்கிறது சாதாரணம் கிடையாது. ஏன் அப்படின்னா வந்தான் போனான்னு எழுதுறது ஈஸி, வருவான் போவான்னு எழுதுறது ஈஸி, வந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு எழுதுறது ரொம்ப கஷ்டம், மீட்டர்ல நிக்காது. ஆனா ஐயா அவர்கள் சொன்னாங்கல்ல கண்ணதாசனை பத்தி, கண்ணதாசன் ஒரு பாட்டு முழுக்க அப்படி எழுதிப்பார். தெரியுமா உங்களுக்கு? அழகு சிரிக்கின்றது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். சிவாஜி கணேசன் அவர்களும் சரோஜி தேவியும் பாடுற பாட்டு. அதுல அந்த முழு பாட்டுமே நிகழ்கால இடைநிலையிலே இருக்குங்க. வண்டு வருகின்றது, மலரில் அமர்கின்றது, உண்டு சுவைக்கின்றது, உறங்கி விழுகின்றது, வானம் பொழிகின்றது, பூமி நனைகின்றது, எத்தனை கின்றது. யார் எழுத முடியும் சொல்லுங்க பார்ப்போம். இப்ப என்ன தெரியுங்களா, இதை நம்ம கேட்கவே முடியல. இப்படி எல்லாம் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி கவிஞனை காட்டுல அதிகமா யோசிக்கணுங்க ரசிக. முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, படைப்பாளின காட்டுல அதிகமா யோசிக்கணும் ரசிகர்கள், நேயர்கள். எப்படி யோசிக்கணும்? என்ன பார்வை உந்தன் பார்வை இடை மெலிந்தால் இந்த பாவை அப்படின்னு காதலிக்க நேரமலையில் ஒரு பாட்டு வரும். ரொம்ப பழசா சொல்றேன்னு பயப்படாதீங்க, இப்ப கூட எடுத்து போட்டு பார்த்துக்கலாம்.
இந்த பாட்டு வந்து ஹிட்டான நேரத்தில் எல்லாரும் பாராட்டுறாங்க. ஒரு தமிழ் புலவர் என்ன பண்ணாரு, தமிழ் வாத்தியார் ஒரு மாலையை வாங்கிட்டு போய் கண்ணதாசன் கழுத்தில் போட்டிருக்காரு. அவர் என்னன்னாரு, உங்களை மாதிரி இலக்கணமாக யாருமே எழுத முடியாது, அப்படி என்ன இலக்கணம் எழுதிட்டேன்னு கேட்டிருக்காரு. என்ன பார்வை உந்தன் பார்வை, இடைமெழிந்தால் இந்த பாவை, அருமையான இலக்கணம் பாட்டு இருக்காரு. இதில் என்ன இலக்கணம் இருக்குன்றிருக்காரு கண்ணதாசன். இல்லை வரியில பார்வைன்னு போட்டிருக்கீங்க, அடுத்த வரியில பாவைன்னு போட்டிருக்கீங்க. ஆமா போட்டிருக்கேன். அதுக்கு இடையில இடைமெழிந்தால்னு போட்டிருக்கீங்கல்ல, அப்படின்னா என்ன தெரியுமா, அதாவது பார்வையாகிய இடையின ரகரம் மெலிந்தால் கெட்டு போனால் பார்வை பாவையாக மாறும் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. இவர் மாலையை கழிச்சு அவருக்கு போட்டு நான் சத்தியமா இப்படி யோசிக்கவே இல்லையா, பொருந்தி வருது பாருங்க. என்ன தெரியுங்களா, இலக்கணம் நம்ம ஏன் பயப்படுறோம்னா எளிமையா சொல்லலாம்ங்க. தோன்றல் திரிதல் கெடுதல் 3 தான் இலக்கணம். ஒன்று, ஒரு எழுத்து தோன்றும், ஒரு எழுத்து இல்லாம போகும், ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறும். இதே இலக்கணம். எப்படி, வாழை பிளஸ் பழம் என்ன போடுவோம், வாழைப்பழம் இப்ப போடுவோம். இது தோன்றல், ஒன்று உண்டாகுது. கெடுதல் என்ன அப்படின்னா மரம் பிளஸ் வேர் என்ன போடுவோம், மரவேர் அப்படின்னு போடுவோம். மரம் பிளஸ் வீடு மர வீடு, இம்மன்னா காணாம போச்சு. ஒன்று தோன்றுச்சு அது தோன்றல், ஒன்று கெட்டு போச்சு காணா போச்சு, இன்னொன்று ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாவது மாறும். அது என்ன தெரியுமா, மண் பிளஸ் குடம் சிக்கொட்டு மட்குடம் அப்படிமோ. இன்னும் இட்டா மாறுறது ஒரு வகை, இதுக்கு பேர் திரிதல் அர்த்தம். இப்ப இது நாங்க ஒரு செமஸ்டர்ல நடத்த வேண்டியதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சரியா, ஏற்றாலும் 6 மாசம் நடத்த வேண்டிய இலக்கணம் இது. இதை இப்படி சொல்ல முடியும்னு சொன்னா என்ன அர்த்தம், தமிழ்ல 2 வரியிலையும் ஒரு விஷயத்தை சொல்லலாம், அதே 2000 வரியிலையும் சொல்ல முடியும். இப்ப அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இடையின ரகரமாகிய ராவன்னா மெலிந்து போனால் அங்கே பார்வை பாவையாக மாறும்னு ஒரு ரசிகன் இருந்தா கண்ணதாசனுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும். இப்படிப்பட்ட ரசிகர்கள் கிடைக்கிறது எப்படி, புத்தக திருவிழாக்களை ஏன் தெரியுமா ஒடியாந்து பேசுறோம், இங்குதாங்க ஒத்த சிந்தனையாளர்கள் ஒன்றாக இருப்பாங்க. எல்லாரும் புத்தகத்தை பத்தி படிச்சவங்க பேசுறவங்க கேட்டவங்க இங்கதான் பேச முடியும். இன்னும் இந்த செல்போன் இருக்கிற இடத்துல ஒரு பேசணும்னா என்ன ஆகும்னா எல்லாத்தையும் இருக்கும், அதுல அவங்க பேசுறது நமக்கு கேட்கும், அது ரொம்ப கஷ்டம். நான் ஒரு மேடையில் பேசிட்டு இருக்கேன், கீழே பட்டிமன்றம், கீழே இருந்து ஒருத்தர் முடியல அப்படிங்கிறாரு, என் காதுல கேட்குது. நான் அந்த ஆள்கிட்ட என்ன முடியல அப்படின்னு, இல்ல பட்டிமன்றம் முடியலன்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு. அவர் உட்கார்ந்துருக்க முடியலங்கிறத சொல்றாரு, முடியலங்கிறாரு. கேட்கணுங்க, இங்க சாப்பிட்ட உணவு இங்க போனா 3 மணி நேரம், ஆனா இங்க கேட்கிற செய்தி நம்ம மனதுக்குள்ளேயோ நம்முடைய அறிவுக்குள்ளேயோ போனா 7 ஜென்மத்துக்கு வரக்கூடாது. இச்சைக்கும் 7 பிறவிக்கு முந்தனோடு உற்றோமையாவும் உமக்கே நாம் ஆட்சிவோம் மற்றையம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய்னு சொல்லி ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்தில் சொல்றாருன்னா என்ன அர்த்தம், ஒரு முறை ஒரு விஷயத்தை கேட்டோம்னா அது நமக்கு மறக்கவே கூடாது. அதனால செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் திருவள்ளுவர். மற்ற செல்வங்கள் எல்லாம் வரும் போகும் அழிஞ்சிடும், ஆனா காதுல கேட்ட செல்வம் அழியாது. ஒரு 7 சொல் கொண்ட திருக்குறள்ல 5 தடவை செல்வம்னு சொல்றாருங்க. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. சரியா இருக்கா? இதே 6 தடவை ஒரு சொல்ல பயன்படுத்துவார் தெரியுமா உங்களுக்கு? அது எந்த திருக்குறள் ஞாபகம் இருக்கா? சொன்னா பரிசு கொடுப்பீங்களா? கீழே இருந்து திருக்குறளே கொடுப்பாங்க உங்களுக்கு. இப்ப நான் சொல்றது என்ன அப்படின்னா, இப்ப 5 சொல் கொண்ட ஒரு திருக்குறள் நான் சொல்லிட்டேன், நீங்களே ஆமான்ட்டீங்க. உங்களுக்கு என்ன சந்தோஷம்னா, இப்போ நீங்கள் இப்படி கேள்வியெல்லாம் கேட்குற பயப்படாதீங்க, எந்த கேள்வி கேட்டாலும் நானே பதில் சொல்லிடுவேன். ஏன்னா வகுப்பில் நான் அதைத்தான் செஞ்சேன், நானே கேட்பேன், நானே பதில். எதுக்கு நமக்கு ஊர் பகை, தெரியாதுன்னு சொல்லுவானே, வெளியே வாட நான் கும்பிடுவானே, உள்ளே வாட நானும் கும்பிடுவானே. ஒரு அப்பா கூட ஒரு பையனை கேட்டாரு, உங்க வகுப்புலேயே நல்லா படிக்கிறது யாரு? எங்க வாத்தியாரு அப்படின்னு இருக்காங்க. அதனால இப்போ நான் ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் தர்றேன். 6 தடவை ஒரே சொல்ல பயன்படுத்திருப்பார். துப்பா இருக்கு துப்பாய, அது இல்லை 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 இங்கிட்ட யாரும் சொன்னாங்களே,
பற்றுக. அருமை அருமை. யாரு சொன்னா? பயப்படாம இருந்திருக்கேன். அவருக்கு ஒரு திருக்குறள் பட்டம் கொடுத்துருங்க. இந்த பாருங்க, பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. 6 தடவை ஐயா வாங்கிக்கங்க, நான் தரேன். 6 தடவை இதை சொல்றாரு. இது என்ன தெரியுமா? நம்முடைய பற்றுக்கள் எல்லாம் விட வேண்டும் என்று சொன்னால், பற்றுக்களை எல்லாம் விட்டவனுடைய பாதத்தை பற்றி கொண்டால் நமக்கு பற்றுகள் விட்டு போகும். எப்பா என்ன போடுங்கிறீங்க? திரும்ப 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 ஒரே சொல்ல சொற்பொருள் பின்வரு நிலை அணி அப்படின்னு இதுக்கு பேருங்க. ஒன்றும் இல்லைங்க. இப்ப மனுஷனுக்கும் குரங்குக்கு என்ன வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு குரங்கு ஒரு மரத்துல ஏறுதுன்னு வச்சுக்கலேன், அது இன்னொரு கொப்புக்கு போறதா இருந்தா இந்த கொப்புல இருந்து அந்த கொப்புக்கு அப்படி மலிச்சும் தவும். இதை விடும், அதை பிடிக்கும். விட்டு பற்றும் குணமுடையது குரங்கு. நம்ம மனுஷன் என்ன செய்வோம் தெரியுமா? இந்த கொப்புல உட்கார்ந்து அதை ஆட்டி பார்ப்போம். தாங்குதான்னு தெரிஞ்சாதான் இதை விடுவோம், அப்புறமேலே அதை பிடிப்போம். அப்ப முதல்ல என்ன செய்வோம் அப்படின்னா, அதை பற்றி கொண்டுதான் இதை விடுவோம். எப்ப அப்படின்னு பார்த்தா இது தாங்குதான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு. குரங்குக்கு மனுஷனுக்கு உள்ள வித்தியாசம் தான். அது விட்டு பற்றும் குணமுடையது, மனிதன் பற்றி விடும் குணமுடையவன். அதனால திருவள்ளுவர் என்ன செஞ்சார்னா, விட்டுகன்னு முதல்ல எழுதல, பற்றுகன்னு எழுதினார். பிடிச்சிக்கப்பா அப்படின்னு கொண்டா அப்படிப்போம். இப்ப தூங்குற பிள்ளை எழுப்புறத எப்படி எழுப்பணும்? இதை சாப்பிட்டு படுத்துக்கொண்டா படார்னு எந்திரிப்பாங்க சில பேர், பார்த்துருக்கீங்களா? இல்லைன்னா இன்னைக்கு லீவ் போட்டிருக்கு அப்படின்னா எந்திரிச்சு உட்காருவாங்க. அவனுக்கு ஒரு இன்பமான செய்தி காதல கேட்கணும். பழைய படம் உள்ள தங்கவேல் தூங்கிட்டு இருப்பாரு, ஒருத்தர் அடிச்சு எழுப்புதான். எந்திரிச்ச உடனே சொல்லுவாரு, அட பாவி இப்ப தாண்டா கனவுல இலை போட்டாங்க, அதுக்குள்ள எழுப்பிட்டியாடா அப்படிப்பாரு. கனவுல கூட சாப்பிட விட மாட்டேங்கிறான்னு சொல்லுவாரு. இப்ப பாருங்க, பற்றுக முதல் வார்த்தையே இந்தா பிடிச்சுக்கோ. பற்று விடணுங்கிறதுக்காக சொல்றப்ப முதல்ல பற்றுக. எதை ஒரு கேள்வி கேட்போம்ல, பற்றத்தான் பற்றினை, பத்துக்களையெல்லாம் விட்டான்ல அவனுடைய பாதத்தை. எதுக்காக? அடுத்த கேள்வி கேட்போம். உன்னுடைய பத்துக்கள் எல்லாம் விட்டு போவதற்காக. அவ்வளவுதாங்க. 6 முறை இதை பயன்படுத்துறாரு. 5 முறை இதை பயன்படுத்துறாரு. என்னன்னா, திரும்ப திரும்ப ஒன்றை சொல்வதனுடைய நோக்கம் என்ன என்றால் பதிய வேண்டும் என்பதற்காகத்தான். எங்க ஊர் பக்கம்னா வள்ளி திருமண நாடகம், எனக்கு தெரிஞ்சு வள்ளி பிறந்த காலத்துல இருந்து அந்த நாடகம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு கூட்டம் போகுங்க. அவங்களுக்கு என்ன அந்த கதை தெரியாதா? கதை தெரியும். இந்த வள்ளி யாரு, அந்த முருகன் யாரு, இவர் எப்படி நடிக்கிறாரு, அவர் எப்படி நடிக்கிறார். எங்க ஊர் டிஆர் மகாலிங்கம், நான் எனக்கு சொந்த ஒரு சோழவன் தான். தெங்கரை அவர் ஊரு, வடகரை எங்க ஊரு. டிஆர் மகாலிங்கம் வள்ளியா யூஆர் ஜீவரத்தன் ஒரு அம்மா. அந்த காலத்துல என்ன தெரியுங்களா, ஊர் பேரு அப்பா பேரு நம்ம பேரு அப்படிதான் வைப்பாங்க. இப்ப உதாரணமா யூஆர் ஜீவரத்தன்னா ஊஞ்சலூர் அந்த அம்மாவுடைய பேரு, அந்த ஊரு அது ஊஞ்சலூர் தான் அந்த அம்மா. அதுக்கு முதல் ஊர் தான் கொடுமுடி, கேபி சுத்தராம்பாள் ஊர். கொடுமுடி பாலாம்பாள் சுத்தராம்பாள். இப்ப எம்எஸ் சுப்புலட்சுமினா மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி அம்மா பேர் பாருங்க. அம்மா பேரு, ஊர் பேரு, அம்மா பேரு, அவங்க பேரு. வேற ஒண்ணும் வேண்டாம். மருதூர் கோபால மேனன் ராமச்சந்திரன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரு? எம்ஜிஆர். மருதூர் கோபால மேனன் ராமச்சந்திரன். பாருங்க, அந்த டிஆர் மகாலிங்க எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அவர் முருகனா யுவர் ஜீவரத்னா வள்ளியா பாட ஆரம்பிச்சாங்க. மைக்கே இல்லாத காலத்துல கூட 8 ஊருக்கு கேட்கும். அப்படி மணல்ல உட்கார்ந்து நாடகத்தை பார்த்தோம்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. அதுவும் அந்த பொரியடலையோ அல்லது கடலப்பருப்போ எதாவது வாங்கி தின்னுட்டு பார்க்குறோம்ல, அருமையா இருக்கும், நல்ல ரசனையோடு. இப்ப அது வெளியில செய்யலாம். இப்ப சினிமா தியேட்டர்ல என்ன செஞ்சு விடுறாங்கன்னா, நல்ல காட்சி வர்ற நேரம் பார்த்து நம்ம பக்கத்துல எவனாலும் உட்காந்து எங்கேயாவது தின்னுட்டு இருக்கேன் பார்த்துருக்கேன். இந்த ராஜபாட்டு ரங்கூரின்னு ஒரு படத்துல அவ்வளவு சோகமா ஒரு பாட்டு இருக்குங்க. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான்ங்கிற பாட்டுல அப்படி கண்ணீர் மல்கு நமக்கு. அதை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒருத்தர் முறுக்கு வாங்கி கருக்குன்னு தின்னுட்டு இருக்கேன் பக்கத்துல. நான் கோபத்தோட அவனை பார்க்கிறேன். அவன் உடனே அப்படின்னா உனக்கு வேணுமான்னு கேட்கிறான்.
சப்புன்னு இறுக்கிப்புள்ள போல இருந்துச்சு. ஏன்டா இந்த நாச்சுவைக்காகவா பிறந்தோம்? இது வேணும் தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் செவிச்சுவை எப்படிப்பட்டது? தங்கை என்னும் இளையகன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி. அவள் கொண்டவனை பிரிந்து வந்து கோலம் கொண்டு நிற்பதற்கு கண்டவனே இன்னொருவன் சாட்சி. இந்த பாட்டு என்னன்னா அந்த கதையை பூரா சொல்லி முடிக்கணுங்க. ராம நாடகத்தில் 4 தன்மைகளை நானும் கண்டேனே வரிசையா சொல்ற போது நமக்கு மனசு உருகி போகும். கடைசியா முடிப்பாரு, அவன் ராஜாதி ராஜனுக்கு பிள்ளை அல்லவா, இந்த ராஜபாட்டு ரங்கதுரை ஏழை அல்லவான்னு சொன்னா பார்த்துக்கிட்டு இருக்க நமக்கு கண்ணு கலங்கி போகுங்க. இலக்கியம் அப்படி படிக்கணும், அப்படி பார்க்கணும். இன்னைக்கு என்ன தலைப்பில் பேசலான்னு கேட்ட போது நீங்களே சொல்லுங்கன்னாங்க. நான் சொன்னேன் விருந்தும் மருந்தும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது ஒன்றும் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது சித்த வைத்தியம் நினச்சிட்டு போயிடாங்க. விருந்துன்னா என்ன அப்படின்னா நமக்கு ஏற்படுற மனமகிழ்ச்சி, அந்த பொழுதை ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் விருந்து சாப்பிட்றப்ப இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி இருக்குல்ல, அது மாதிரி சில புத்தகங்கள் இருக்கும், சந்தோஷமாக படிப்போம். மருந்துன்னா என்ன தெரியுங்களா? மருந்து கெட்டதில்லை, உடம்புல இருக்கக்கூடிய நோயை போக்குவது. இப்போ நமக்கு மனதில் ஏதேனும் குழப்பங்கள் இருந்தால் அந்த குழப்பங்களை தீர்த்து கொள்வதற்கு நாம் என்ன செய்வோம் அப்படின்னா வேற வழி இல்லைங்க, புத்தகங்கள் தான் படிக்கணும். மகாத்மா காந்தி ஒரு முறை லியோ டால்ஸ்டாய்க்கு ஒரு கடிதம் எழுதினாரா. எப்படி? அவர் குருநாதர் லியோ டால்ஸ்டாய் எழுதுகிறாரு, நான் மன குழப்பங்களால் வருத்தமுற்றிருக்கிறேன், தாங்கள் ஏதேனும் அதற்கு ஒரு வழி சொல்ல வேண்டும். அவர் உடனே அந்த கடிதம் எழுதுகிறாருங்க. எப்படி? என்னிடத்தில் நீங்கள் யோசனை கேட்கிறீர்கள், நன்றி. ஆனால் இதற்கான பதில் எல்லாம் உங்கள் நாட்டிலே இந்தியாவில் தமிழ் மொழி என்ற ஒரு மொழியில் திருக்குறள் என்ற ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலில் இதற்கான விடை முழுவதும் இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு ரஷ்யாக்காரர் சொல்றாரு, ரஷ்ய எழுத்தாளர். அதை கேட்டுட்டு காந்தியடிகள் கொஞ்சம் வெக்கப்பட்டாராம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மொழியில் எழுதப்பட்ட இலக்கியம் நமக்கு தெரியலேன்னு சொல்லி அந்த மொழிபெயர்ப்பை உடனே வாங்கி படிச்சுட்டு அதில் கீழே எனக்கு பிடித்த குரல்னு ஒரு திருக்குறளை எழுதி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தின்னு தமிழில் கையெழுத்து போட்டு கொடுத்தாருங்க. அப்படி காந்தியடிகளையே ஈர்க்கக்கூடிய லியோ டால்ஸ்டாயை ஈர்க்கக்கூடிய பெருமையுடையது தான் திருக்குறள். அது மன நோய்க்கு மருந்துங்க. எத்தனையோ விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் மரம் அறுத்து அந்த வீடு கட்ட போகிறப்ப என்ன செய்வாங்கன்னா ஒரு நூல் பிடிச்சு அதை அளப்பாங்க. அது எதுக்கு தெரியுங்களா? அந்த மரத்தில் கோணல் பானல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அப்படியே செதுக்கிட்டே வந்து நேராக்குவாங்க. அந்த நூல் மரத்திலே இருக்கக்கூடிய கோணல்களை சரி செய்யும். இந்த நூல் நம்முடைய புத்தக திருவிழாவிலே கிடைக்கிற நூல் நம் மனத்தில் ஏற்படுகிற கோணல்களை மாற்றி நம்மை மனிதராக்கும். இந்த கைதட்டி இடக்கில்ல நன்னூல் எழுத்தாளர் தன்னூலை எழுதிய பவனந்தி முனிவருக்கு தான். அவர் தான் சொல்றார், மனக்கோட்டம் தீர்க்கும் அப்படிங்கிறார். கோட்டம்னா என்னன்னா வளைவுன்னு அர்த்தம். அதை போக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அப்படிங்காங்க. இப்ப நமக்கான விஷயங்கள்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம பொழுது போறதுக்காக 1000 விஷயங்கள் படிப்போம்ங்க. ஒரு ஒன்றும் இல்லை, நகைச்சுவையாக ஒன்று பார்த்த உடனே சந்தோஷம் ஏற்படுது. எழுத்தாளர் மாலன் அவர்கள் சொன்னாங்க பாருங்க, மதுரையில் வந்து அந்த மனைவியின் கூந்தலுக்கு மனம் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பாட்டு குறுந்தொகையில் 2வது பாட்டு, குங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிவோம். அதில் ஒரு சுவாரஸ்யமான செய்தி இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ரொம்ப நாளைக்கு முதல்ல திருவாரூரில் ஒரு ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்துகிறாரு. 8ஆம் கிளாஸோ 9ஆம் கிளாஸோ பாடம் நடத்துகிறாரு. இந்த பாட்டை நடத்தி விளக்கம் சொல்கிறாரு. அதில் கேட்டுக்கிட்டு இருந்த பையங்களில் பல பையங்க நல்லவன் தூங்கிடுவான் அவன் பாட்டுக்க. சில பேர் என்ன வேணாலும் சொல்லிக்கொண்டு உட்காந்துருப்பான். நான் படிக்கிறப்போ ஒரு பையன் ஹாஸ்டலில் படுத்துங்கிற கூட ஒரு வாத்தியாரை பேரை சொல்லி அவரை கூட்டுவாங்க. ஏன்னா அவர் நடத்தினா தான் அவனுக்கு தூக்கம் வரும். அப்படி ஒரு அவன் அடிக்ட் ஆகிட்டான். அவர் குரலை கேட்டால் தான் அவனுக்கு தூக்கம் வரும். இருக்கட்டும், ஒரு கணவன் தூங்கிட்டு இருந்திருக்காங்க, அந்த மனைவி வந்து அடித்து எழுப்பியிருக்காங்க. அவன் அதிர்ச்சியாக எந்திரிச்சு என்னன்னு கேட்டிருக்கான், தூக்க மாத்திரை சாப்பிடாம படுத்துட்டீங்க அப்படின்னு.
தூக்கம் வந்தா விட வேண்டியது தானே, கடமையை செய்கிறாங்களாம். நல்ல வேளை கரைச்சி காதில் ஊத்தாம போச்சு அந்த அம்மா. இப்போ ஒரு பையன் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேள்வி தெரியுமா? சிவபெருமான் மனுஷனாக தான் வந்தார். அந்த பாட்டு எழுதி கொடுத்தார்ல கருமிக்கு, சிவபெருமான் மனுஷனாக தான் வந்தார். நக்கீரர் மனுஷன் தான். மனுஷனுக்கு மனுஷன் சண்டை. என்ன சண்டை? சிவபெருமான் எழுதி கொடுத்த அந்த பாட்டில் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிர தும்மி காமம் சுப்பாது கண்டது மணிமோங்கிற பாட்டில் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டுங்கிறார், நக்கீரர் இல்லைங்கிறார். இதுதான் வாய் சண்டை முட்டுது. அது நீங்கள் திருவிளையாடல் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். அதில் வந்த உடனே எவன் இந்த பாட்டுக்கு குறை சொன்னது? அவன் இவன் என்ற ஏக வசனம் வேண்டாம். முத்துராமன் என்று சொல்லுவார், பலவீனமா பேசுவார் பாவம். உடனே ஒரு கோபத்தோடைய யார் இந்த கிழவன் அப்படிப்பார். முத்தமிழ் சங்கத்தின் தலைமை புலவன் நக்கீர். ஓ கீரனா அப்படின்னு ஒரு எகத்தாறு. என்ன குற்றம் கண்டி? சொல்லுவார், முதற்கண் பாடலை இயற்றியது யார்? யாம் யாம் இயற்றினோம். எழுதிய நீர் வராமல் மற்றவரிடம் கொடுத்து அனுப்ப காரணம் அது நடந்து முடிந்த கதை. உடனே இவர், புலவருக்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை, அதை தாம் புரிந்து கொள்ள வேண்டும். உடனே சிவாஜி அடிப்பாருங்க, புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, அறிந்தது அறியாதது அனைத்தும் அறிவோம் யாம். உடனே இவர் விட மாட்டார். அனைத்தும் அறிந்து விட்டால் எழுதும் பாடலில் பிழை இல்லை என்று அர்த்தமா? அதை நான் சொல்லக்கூடாதா? எங்கே கூறும், கூறி பாரும். உடனே பாட்டை சொல்லுவாரு. இவர் சொல்லி முடிச்ச உடனே கோவம் வந்துடும். கோவம் வந்து கடுமையா 2 பேர் வஞ்சி சொல்லுவாரு, சங்கதனை கீர் கீரனை அறுக்கும் நக்கீரனோ எனது பாட்டில் ஆராய்ந்து குற்றம் சொல்லத்தக்கவன். நீ ஒரு சங்க அறுத்துட்டு பிழைக்கக்கூடிய நீயா எனக்கு வந்து பாட்டில் பொருள் சொல்ற, குறை சொல்ற? உடனே அவர் அடிப்பாரு, சங்க இருப்பது எங்கள் குலம், எனக்காவது ஒரு வேலையும் ஒரு தொழில் இருக்கு. சங்கரனார் கேடு குலம் வந்திருக்கிறது யாரும் தெரிஞ்சுக்கிட்டாரு. உனக்கு என்ன இதுன்னே கிடையாது. ஏதவன் ஊர், ஏதவன் பேர், ஆறுற்றார் ஆரையலார், அப்பா அம்மா கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்படி இருக்கப்ப சங்கரிப்பது எங்கள் குலம், சங்கரனார் கேது குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே, உன்போல் இறந்துண்டு வாழ மாட்டோம். உடனே மாதிரி பிச்சை எடுத்து பழக்க மாட்டேறாங்க. ஏன்னா சிவபெருமான் கையில ஓடம் தூக்கிட்டு அலைஞ்சார் நமக்கு தெரியும். இப்பதான் அவர் என்ன செய்யறாரு, சதார்னு நெத்திக்கண்ணதை திறந்துறார். அந்த பையன் என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? இவரும் மனுஷன்தான் அவரும் மனுஷன்தான். அவரு இவரை 2 அடி அடிச்சுக்கலாம், தூக்கி போட்டு மீச்சிருக்கலாம். ஆனா எதுக்காக சுப்ரீம் பவரை காட்டினார்? திடீர்னு என்ன நெத்திக்கண்ணுன்னு ஒன்றை திறந்து அவனை ஏன் எரிச்சாரு? வாத்தியாருக்கு அப்படியே பயமா போச்சு. ஏன்னா அது சிலபஸ்ல இல்லை. இப்ப சிலபஸ்ல இல்லாத கேள்வி கேட்டா எங்களுக்கு உதறும். நான் பிட்டுக்கு மண் சுமந்த கதையை சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதையும் சொன்னார் ஐயா. பிட்டுக்கு மண் சுமந்த கதை, அது சிவபெருமான் மீது பட்ட அடி அந்த மன்னன் முதற்கொண்டு மந்திரி, குதிரை, யானை, தாய், வயிற்றில் இருக்க குழந்தை எல்லாரும் மீதும் பட்டது. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு பையன் எல்லாரும் மேலேயும் படிச்சான்னு கேட்டான். ஆமா அப்படின்னே. அப்ப அவர் சாப்பிட்ட புட்டு எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சான்னா, நீ உட்கார முதல்ல படிங்க. அது போய் சேர்ந்துச்சுன்னு இருக்கேன். ஆனா சமீபத்தில் ஒரு கவிதை இல்லைங்க, எல்லார் மீதும் அந்த அடி பட்டது, அந்த வந்தி கிழவியின் முதுகில் மட்டும் அந்த சுவடு இல்லை. சீனு ராமசாமி எழுதுறாருங்க ஒரு கவிதையில, இயக்குனர் சீனு ராமசாமி. சரி இருக்கட்டும் இருக்கேன், இதை படிச்சோம்னா அது மறந்து போயிடும். அங்க வாங்க, ஏன் இவர் வந்து நெத்திக்கு என்ன திறந்து காமிச்சார்? இப்ப வாத்தியார் கொஞ்சம் தயங்கிட்டு அப்புறம் பதில் சொல்லியிருக்கார். நான் சொல்ற கதை புரியல, என் கூட தானே வர்றீங்க? ஏன்னா நடுவில் இப்படி கேள்வி கேட்பேன், தயாராக உட்காந்துருக்கணும். அப்ப அவர் சொன்னாரு, அவர் ஏன் நெத்திக்கண்ணை திறந்து காமிச்சார்னா, அவர் எரிக்கணும்ல நெத்திக்கண்ணில் திறக்கலப்பா, 2 பேருக்கு சண்டை வந்தப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை விட்டுட்டோம். என்ன அப்படின்னா, இயற்கையிலேயே பெண்களுக்கு கூந்தலில் மனம் இல்லை. யார் சொல்றா? நக்கீரர். இருக்குங்கிறாரு சிவபெருமான். சொன்னோடனே உடனே இவர் கேட்கிறாரு, சிவபெருமான் கேட்கிறாரு, இயற்கையிலே கூந்தலுக்கு மனம் உண்டு, உத்தமசாலி பெண்களுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவர் நக்கீரன், இல்லை. கலைமகளுக்கு, சரஸ்வதிக்கு இல்லை. அலைமகளுக்கு லட்சுமி இல்லை. இப்படி ஒவ்வொன்றா கேட்டுட்டு வர்றப்ப
அவர் கேட்காமலே இவரு ஒரு வார்த்தையை சொல்றாரு. யாரு? நக்கீரர். அவங்களுக்கெல்லாம் இல்லைங்கிறது மட்டுமில்ல, நான் அன்றாடம் வழிபடுகிறேனே இமயவள், உமையவள், பார்வதி, மீனாட்சி, விசாலாட்சி, அவளுடைய கூந்தலுக்கும் இயற்கையில் மனம் இல்லைன்னு சொன்ன உடனே சிவபெருமான் கொஞ்சம் தயங்குறாரு. ஏன் மனைவி கூந்தல்ல வாசனை இல்லைன்னு இவனுக்கு எப்படி தெரியும்? அப்பதான் எப்பா வந்திருக்கத அந்த அம்மா புருஷன் தாண்டா அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் அந்த விசிட்டிங் கார்டு மாதிரி அந்த நெத்திக்கு என்ன திறந்தார்னு சொல்லி அந்த ஆசிரியர் சொல்லி அந்த பையனை உட்கார வச்சிருக்காரு. அந்த கேள்வி கேட்ட பையன்தான் தமிழகத்தினுடைய மேனாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. படிக்கிறப்ப எப்படி கேட்டுக்காரு பார்த்தீங்களா? பதில் சொன்னவர் யார் என்று கேட்டால், தேவாரத்துக்கு உரை எழுதிய தண்டபாணி தேசியர் என்ற ஒரு அற்புதமான மனிதர்.